இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய மனிதர்களுக்கு, நிறைய நபர்களுக்கு எல்லோரும் போல செல்வந்தராக இருக்க வேண்டும், செல்வ நிலையை நாம் சிறப்பாக பெற வேண்டும், அந்த செல்வம் இருந்தால் வாழ்வில் எந்தவித கடினமும் இருக்காது என்ற எண்ணம் அனைவருக்குமே உண்டு, பிறப்பால் மனிதராய் பிறந்த அனைவருக்குமே. இப்போ இந்த இடத்துல ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஒரு தனி மனிதன் நல்ல வாழ்வை வாழ வேண்டும் என்றால் அவருடைய கர்மா சரியாக இருக்க வேண்டும். அந்த கர்மா சரியாக அமைய வேண்டும் என்றால் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பலம் நன்றாக வலுத்திருக்க வேண்டும் என்பதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த விதிப்பயன் சரியாக அமையவில்லை, இந்த விதிப்பயன் சரியாக அமையாத போது அதை நாங்கள் எதிலிருந்து தற்காத்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலைக்கு நமக்கு இறைவன் கொடுத்த பொக்கிஷம் தான் வாஸ்து. இப்போ ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கட்டாயமா நம்மளுடைய வீட்டினுடைய தன்மையிலும் அது பிரதிபலிக்கும் என்பதை நாம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தனி மனித வாழ்க்கையில தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமான சனியும் ராகு கேதுவும் எந்த கிரகத்தோடு தொடர்பு ஆகி இருக்கிறதோ அந்த பகுதி அவருடைய வீட்டில் பாதிக்கப்பட்டிருப்பது அப்படின்றது அனுபவபூர்வமான உண்மை. ஸோ அந்த பகுதியை நீங்க சரியாக சரி செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய விதிப்பயனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரகத்தினுடைய தாக்கத்தை கட்டாயமாக ஐம்பூதத்தின் மூலம் உங்களால் சரி செய்து கொள்ள முடியும். ஏன்னா ஐம்பூதத்தினுடைய ஒட்டுமொத்த ஸ்வரூபம் தான் இறைவன் என்று நாம் புரிந்து கொள்ளணும். நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள், நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு பூதம் பாதிக்கப்பட்டிருப்பதை அந்த பூதத்தை திடப்படுத்துவதற்காக மட்டுமே நாம் ஆலய பரிகாரங்களும் தெய்வ வழிபாடுகளும் செய்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தில் இந்த 5 பூதத்தில் ஏதாவது ஒரு பூதம் பாதிக்கப்பட்டிருந்து அங்க ஒரு கிரகம் பலகீனம் அமைந்ததை தான் நம்ம தோஷம்னு சொல்றோம். அப்போ எந்த கிரகம் பலகீனம் ஆகி இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு உரிய தாக்கம் அப்படியே உங்க வீட்டில் பிரதிபலிச்சிருக்கிறத நீங்க அனுபவ ரீதியாக பார்க்கலாம். அதை நீங்கள் சரி செய்தாலே போதும்.